வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய் ஃபேமிலி. ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் டே. கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ற ஹரிபரி டே அப்படின்னு சொல்லலாம். கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ற எல்லாத்துக்கும் வந்துட்டு ஹாப்பி கிறிஸ்மஸ். நியூ இயரும் பக்கத்துல வந்துட்டு இருக்கு. இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு ஒரு வருஷம் இப்படி முடியும்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. போன வருஷம் கிறிஸ்மஸ்க்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா நம்ம என்னெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணோம். லாஸ்ட் 2 நாள் வந்துட்டு வீடியோ வரல. லாஸ்ட் 2 நாள் பாத்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள்ல வந்துட்டு நாங்க மாட்டிக்கிட்டோம், பிஸி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு கிறிஸ்மஸ். பம்மியோட அப்பா அம்மாலாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. பம்மியோட அம்மாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேக் எல்லாம் பண்ண தெரியும். ஸோ கேக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன், பண்ணுவாங்களான்னு சொல்லி தெரியல. ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே வாங்கிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணோம். ஏன்னா வீட்டில் வந்துட்டு ஒன்றுமே இல்லை. இனிமேல் தான் போய் திங்ஸ் எல்லாம் வாங்கணும். வெளியே வாங்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி கிறிஸ்மஸ் vlog-ஆ இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டீ வந்துருச்சு. நம்ம அங்கே உட்காந்து குடிக்கணும்னு சொல்லி நினச்சோம். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இவர் கூட உட்காந்து குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலோட ஓனர். அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஈத்தன் சாப்பில் க்ளோஸ் பண்ணாமல் இவர் வந்துட்டு இங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே. ஸோ நாங்கள் கொடுத்த ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா அப்பம், அப்புறம் எக் கறி, அதுக்கப்புறமா சிக்கன் ஸ்டூ அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்கன் ஸ்டூ நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஆனால் கேரளாவில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ். ஸோ இங்கே இருக்கு. அப்பத்துக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஆமாம், அந்த அப்பம் வந்துட்டு போடுறதுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. சப்பாத்தி கூட கொஞ்சம் சீக்கிரமாக கிடைச்சிருச்சு. சப்பாத்தியே வாங்கிட்டு போயிருக்கு. நீ வீட்டுக்கு போனால் செம்மையேத்து வாங்குவோம். ஏன்னா பம்மியோட அப்பா வந்துட்டு ஷார்ப்பா 7:30 மணி 8 மணிக்கு சாப்பிட்ற ஆளு பம்மியோட அப்பா அம்மா. மணி பார்த்தீங்களா, டிசம்பர் 25 9:54 டைம். போனால் செம்ம ஏத்து விழுகும். பம்மி வந்துட்டு என்ன கூப்பிட்டு பேச சொல்கிறோம் அப்பா கிட்ட. இவ பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போ. கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்ன வெட்டுங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள போய் கேட்டு வருது. அப்படி பண்ணக்கூடாது. கடிச்சிடும். கடி ஐராதா கடி ஐராதன் அடிச்சா உன்ன கடி. கேட்டீங்களா? என்ன இங்க வாணி அதுக்கு வந்துட்டு சாப்பாடு வேணுமாம்மா. எல்லாரும் வந்துட்டு அந்த லைட்டாக ஃபுட்டு உப்பு போடாமல் லைட்டாக வேக வச்சு கொடுக்க சொல்லியிருக்கேன். ஃபுட்டு ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே வந்துட்டு இதுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. மாறா ஒரு சில செட்டப் பண்ண வேண்டியது இருக்கு. செட்டப் செல்லப்பா வந்திருக்காரு. போன வருஷம் வந்துட்டு நம்ம ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ செட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை பம்மி போன வருஷம் எடுத்து வைக்க சொல்லிட்டா. அடுத்த வருஷம் செட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கோம். இதில் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது, எந்த அளவுக்கு எது மோசமாக இருக்குன்னு சொல்லி தெரியல. நிறையா ஜிகினா இது அப்போவே வந்துட்டு அந்த கடைக்காரன் சொன்னான் இது வாங்காதீங்கண்ணா அப்படின்ட்டு. விக்கி ப்ரோ செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. செட்டப் செல்லப்பா. நீ திருப்பி இங்கே வந்துட்டு இருந்தா நான் மாறன் டென்ஷனாக இதே என்னடா கிறிஸ்மஸ் ட்ரீயை சாப்பிட ஆரம்பிச்சிது. அது ஜிகினா ப்ரோ அது செடி இல்லை, அது பிளாஸ்டிக். ஓகேங்களா? போங்க உங்க இடத்துல போய் இந்தாங்க இந்த ஜிஞ்சர் வேணா சாப்பிடுங்க. புடிங்க. இங்கே இருக்கட்டும். அங்க வச்சா நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும்டா. இங்க வச்சா நல்லா இருக்கும்டா. அது நம்ம கழட்டிடுவோம். மூடி வச்சிருக்கேன். வாத்து போய் வாய் வைக்காம இருக்கிறதுக்கு மீனுக்கு பாதுகாப்பு. தாமரை பிடிச்சி கடிச்சு எடு பிளாஸ்டிக் ஒரு மீனுக்கு. நீங்க சொன்ன மாதிரி பண்ணி அதுதான் ப்ரோ சொல்றேன். அதை கழட்டி எங்க வைப்பீங்க? ஒரு வாரமா வச்சுட்டு நம்ம மறுபடியும் எடுத்து மாட்டிக்கலாம். பிரச்சனை இல்லை. மாட்டுறது ஈஸி தான். கரண்ட் கொண்டு போறது கஷ்டம். இங்க இருக்கட்டும். ஜங்ஷன் பாக்ஸ் இல்லீங்களா? ஆனா இங்க அந்த கல்லுல நிக்குமா? கல்லுல நிறுத்திடலாம். கிறிஸ்டியன் இல்லனா இங்கே இருக்கட்டும். இங்கே இருக்கட்டும். இந்த இடத்துல வச்சுக்கணும். அப்பனா இந்த இடத்த வந்துட்டு ஃபுல்லா கிளியர் பண்ணனும். இந்த இடத்துல எதுவுமே இருக்க கூடாது. எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த ஷூராக்கு இது மட்டும் தானே. அதான் அத அங்க இருந்து எடுத்துறலாம். அப்ப நம்ம இங்கே வச்சுக்கலாம். இங்கே வச்சுக்கலாம். அதான் நல்லது. அப்பதான் மழையோ புயலோ தண்ணியோ ஏதோ வந்துச்சு அப்படின்னா மேல படாம இருக்கும். மழையோ புயலோ ஏண்டா புயல்லாம் வராதா தமிழ்நாட்டுல? புயல் வரும்ல கிறிஸ்மஸ் டைம்ல வராது. புயலே இங்க உட்கார்ந்து கிறிஸ்மஸ் ட்ரீ செட் பண்ணிட்டு இருக்கு. புயல் அதான் இனி அப்ப கரண்ட் லைட்டுக்கு இது எடுக்கிறதும் ஈஸியா இருக்கும்ல. ஓகே. நான் ஸ்கூல் படிக்கிறப்போ நம்ம எல்லாருமே எப்படி பார்த்தாலும் ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கோம். அந்த நேரத்துல வந்துட்டு இதெல்லாம் செட் பண்ணிருக்கீங்க. ஆமா, அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா நாங்க இந்த மாதிரிலாம் செட் பண்ணுவோம். சூப்பரா இருக்கும். அங்க பெருசா இருக்குமே ஸ்கூல்ல எல்லாம். மரமே கொண்டு வந்து வச்சிருவோம். பிளாஸ்டிக்லாம் இல்ல. ஏன்னா ஆமா பிளாஸ்டிக். இப்பதான் இந்த மாதிரி எல்லாம் கில்ட் எல்லாம் இருக்கிறது போன வருஷம் தான் தெரியும்.
அந்த டைம்லாம் வந்துட்டு ஸ்டாரே வந்துட்டு பேப்பர் ஸ்டார் இருக்கும். இப்போ எல்லாம் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்ல இங்க போக மாட்டேங்குது. எல்இடி லைட்டுல இப்பெல்லாம் நல்லா இருக்கு. மேல தான்டா ஒரு மாதிரி. இதே அந்த ஜிஞ்சர் தூக்கி சொருகிடலாம். டேய் யாரா அது? எங்க ஐரா பாத்து. ஐரா என்னது 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 பரி? யாரா அந்த பையன்? நீ அந்த பையனா? ஐ தாழ இறங்கண்டா விடவா ஐரமா இரு அங்கலாஜி அங்கேயே நின்னுக்கோ. தூசி ஃபுல்லா தூசி. ஐரா என்னது பரி? போகாத இரு. அப்பா எல்லாம் செட் பண்ணி காட்டுறேன். இங்க நில்லு. இங்க நில்லு. கிஸ்மிஸ் ட்ரீ. இங்க நின்னு வை. சரியா? இங்க ஒரே நிமிஷம் இரு மம்மி தர. அப்புறம் கிஸ்மிஸ் ட்ரீ வைக்கலாம். அப்பா ரெடி பண்ணிட்டோம். பெரிய பெல் எடுத்துட்டு இருந்தேன். ஐரா இப்படி வா வா. அங்க போய் உட்கார். போ சேர்ல உட்கார். போ ஐரா உட்காரு. நம்ம எடுக்கலாம். இப்ப ஆறு வரும். ஐரமா அவனும் ஒரு கறி வாங்கி இல்ல அவன் சொல்றது கிறிஸ்மஸ் அப்பாப்பன் அப்படிதான் தொங்க. அதான் போயிடுச்சா? என்னாச்சு? விடு. வைக்கலாம் மேல தொங்க விடலாம். விடு. அப்ப மேல வச்சு தர. அதுக்கப்புறம் புடிச்சுக்கிறியாமா? மேல ஐரமா வைக்கலாம். குட் கேர்ள் நினைச்சேனே. பாத்தியா விக்கி ஐரமா குட் கேர்ள் இல்ல. குட் கேர்ள் இல்லையா நீ? ஐயோ ஐரமா பேட் கேர்ள் ஆயிட்டா. விடு. பிளாக் பந்தர். நான் ஐரமா பெல் எடுத்துட்டு வா. ஐரமா அதை எடுத்துட்டு வா. அதை எடுத்து கொடு. ஹலோ கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிடு. அங்க அதுவே ஐரா இரு சரி நீ வை. எப்படி வைப்ப? இது வைக்கணும் ஐரா. இங்க பாரு. ஒரு அப்பா கை பிடி. கொட்டது இது பண்ணுது. எல்லாம் வை. கொண்டு போய் ஐரமா. இதுமா ஓ ஐரமா அப்பாக்கு ஹெல்ப் பண்றியா? எடுத்து கொடுக்குறாங்க. இது ஐரமாக்காக நிக்கிறேன் பாரு. வெயிட் பண்ணிட்டு ஐரா ஹாப்பி கிறிஸ்மஸ் ஐரா. சொன்னாதான் gift கிடைக்கும் உனக்கு சாண்டா கிளாஸ் கிட்ட இருந்து. கீழே போயிடுச்சு. அது ஒண்ணும் இல்ல மாட்றக்கு. கிராண்ட்பா எங்க? சாண்டா கிராண்ட்பா வருவாங்க பாரு. உள்ள இருக்காரு. Happy birthday Jesus. Happy birthday Jesus. நீ சொல்லு. Happy birthday. பிளேட் காட்டு. அதுல வச்சு தரேன். இங்க வா. ஐரமா அந்த கண்ணாடி மாட்டிட்டு வா. அப்பதான் நல்லா இருக்கும். அப்படி இப்பதான் கிறிஸ்மஸ் தாத்தா ஐரமா கண்ணாடி மாட்டிட்டே வர போறா. வா கொண்டு வா. காட்டு. அது காது மேல ஸ்டைல் அது ஸ்டைல். விக்கி பாரு. எங்க காட்டு? என்ன எங்கிட்ட காட்டு ஐரா? சைடா பாரு. விக்கிட்ட போட்டோ. சைடா பாரு. ஓ இதோ ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டார். ஆனால் லைட்டு இந்த வெளிச்சத்துல தெரிய மாட்டேங்குது. கோல்டன் கலர் லைட்டுங்கிறதுனால நைட்டு தான் தெரியும். சூப்பரா இருக்குடா. சூப்பரா இருக்குல்ல? ஓ இன்ஸ்டன்ட்டா நம்ம பண்ணிட்டோம் ஒரு மணி நேரத்துல. சூப்பரா இருக்கு. அது தொங்க விட்டு லைட்டு தெரிய மாட்டேங்குது. நைட்டு நல்லா இருக்கும். நைட்ல இந்த லைட்ஸ் ஆஃப் பண்ணிடுவோம். ஆமா சிட் அவுட்ல லைட் இல்லாம இங்க மட்டும் வச்சா. இன்ஸ்டாகிராம்ல போடுறோம் ஓகேவா? நைட்டு வந்துட்டு இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல நாங்க முடிஞ்சா ஒரு ரீல் பண்ணி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு ஸ்டோரியாவது பாத்தீங்க அப்படின்னா போடுறோம். இந்த செட்டப் வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா நம்ம லாஸ்ட் இயர் உள்ள பண்ணோம். ஆமா இந்த இயர் வந்துட்டு வெளியே பண்ணிருக்கோம். வேற லெவல்ல இருக்கும். சூப்பரா இருக்கு.
நேற்றே பண்ணியிருக்க வேண்டியது. நேற்று வந்து நாங்கள் கேலிக்கட்டில் கோழிக்கோடு போயிருந்தோம். அங்கேருந்து அம்மா அப்பாவை கூப்பிட்டு வர்றதுக்காக போனனால நேற்று நைட்டு இதை பண்ண முடியல. ட்ரீ எல்லாம் சூப்பராக நம்ம செட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ குக்கிங் அங்கே நடந்துகிட்ருக்கு. மம்மி தான் குக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சூப்பரான கீ ரைஸும் சிக்கன் குருமாவும் ஆகிட்டுருக்கு. ஸோ எந்த அளவுக்கு ஆயிருக்கு அப்படின்னு போய் பார்ப்போம். அதுவும் இல்லாமல் கேக்கும் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ கேக்கும் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல, போய் பார்ப்போம். ஸோ இங்கே ஆயிட்டுருக்கு. ஸோ இதில் தான் சிக்கன் குழம்பு ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. மசாலா மட்டும்தான் கலக்கி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆகலை. ஓகே, இதில் என்ன இருக்குது? இதுவும் ஒன்றும் ஆகலை. ஓகே, ஃபுல்லாக ஒரு பாதியாச்சும் குக்கிங் ஆனதுக்கப்புறம் பேலன்ஸ் எடுப்போம். ஸோ கஷ்டப்பட்டு பார்த்தீங்க அப்படின்னா பம்மியோட அம்மா பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டை வந்துட்டு சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. என்ன குழம்பு பம்மி இது? சிக்கன் குருமா, அதுக்கப்புறமா கீ ரைஸு, அதுக்கப்புறமா தயிர், தக்காளி எல்லாம் போட்டிருக்காங்க. தக்காளியாது கேரட் நினைக்கிறேன். என்னமோ ஒன்று. தக்காளியா கேரட்டா பம்மி அது? ஓகே, அப்போ ஆரம்பிக்கலாமா? கேரட்டு கலர் வித்தியாசமாக இருக்கும். ஆமாண்டா, இவங்க மிளகாத்தூள் போட மாட்டாங்க. இல்லை பச்சை மிளகா, அங்கே பாரு தெரியுதா, மசாலா இல்லை, பச்சை மிளகா அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. மிளகாத்தூள் வயிற்றுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி. மசாலா பவுடரும் இல்லை, இவங்களே அரைக்கிறது தான் அந்த சிக்கன் மசாலாவில். இப்போது ஸ்பாட்டில் அரைச்சி போட்டது. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். காரத்துக்கு பச்சை மிளகா, அதனால் பச்சை மிளகா போட்டனால தான் இந்த கலர் வந்திருக்கு. மிளகாத்தூள் போட்டிருந்தாங்கன்னா ரெட் கலர் ஆகிருக்கும். ஓகே, சாப்பிட்லாம். அப்போ எடுத்து போட்டுக்கோங்க எல்லாம். நான் எனக்கு போட்டுக்கிட்டேன். சிக்கன் குருமா, இது பேருக்கா சிக்கன் குருமா கரெக்டாக சொல்லியிருக்கேன். சூடாக பப்படம், அப்புறம் தயிர் அச்சார் இல்லை இல்லை தயிர் நல்லா எம்மியாக இருக்கு, திக்காக இருக்குது. எப்படா இருக்கு? வித்தியாசமாக இருக்கா? நான் தான் சொன்னேனே, அவங்க சிம்பிளாக ஒரு ஹோட்டலில் வச்சிடலான்ட்டு ஃபஸ்ட்டு. டேஸ்ட் செமையாக இருக்குது. நீ போயிடுறியா ஹெல்ப் பண்ணுறதுக்கு? வச்சிருவாங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீ செட் பண்ணியாச்சு, சாப்பாடு வச்சு சாப்பிட்டாச்சு. சாண்டா கிளாஸ் இல்லைன்னா எப்படி? ஸோ சாண்டா கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா வரப்போறாரு. ஸோ நம்ம கிறிஸ்மஸ் தாத்தாவை கொண்டு வர போகிறோம். ஜீம் பூம் பான்னு சொல்ற போதும் இங்கே வந்துருவாரு. என்ன தாத்தா வெறுங்கை வீசிட்டு வந்திருக்கீங்க? ஏதாவது தூக்கிட்டு வரலாம்ல? அங்கே ஆரஞ்சு தூங்கிட்டு இருக்கு, அதெல்லாம் தூக்கிக்கோங்க. வேண்டாம், கடிச்சு தாத்தாவை. வாங்க போகலாம். அவதான் ஐயா கிறிஸ்மஸ் தாத்தா, இதனை கூப்பிட்டுட்டே இருந்த. கிறிஸ்மஸ் தாத்தா ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. கிறிஸ்மஸ் தாத்தா அப்பட்டு விட்டு வந்து. வா வா வா, இங்க பாரு, யாருன்னு பாரு. இது யாருன்னு பாரு. விக்னேஷ் தாத்தா ஏதோ கிஃப்ட் வச்சிருக்காரு. தாத்தா கிஃப்ட் கொடுத்துருக்காரு நமக்கு. கண்டா இங்க ஒரு கிஃப்ட்ரா.